வினை தீர்க்கும் நாயகனே, வினை தீர்க்கும் நாயகனே. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகாசபரி நாராயணசங்கராஜா பேசுகிறேன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு, ராசிப்படி உங்களுடைய நம்பர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், லக்கணப்படி உங்கள் நம்பர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுல ரெண்டுலயே ஒண்ணு மட்டும்தான் தெரியும்னா உங்களுக்கு 50% தான் பொருந்தும். ராசின்னா நம்ம மனசு, லக்கணம்னா நம்ம உடம்பு. இந்த கான்செப்ட்ல தான் அந்த நம்பரு எல்லாருக்கும் பூமியில இயங்கிக்கிட்டு இருக்கு. அடுத்து நம்ம இதுல ஒண்ணுல இருந்து நம்ம 9 நவக்கரங்கள், அதுல டேட்டா பர்த்தை பத்தி உங்களுக்கு 1ல இருந்து 31 நம்பர் வரைக்கும் உள்ள குணநலங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதுல அதுக்கப்புறம் நம்ம சப்த ஒளிப்படி உங்க சில பிரபலமான பேர்களை பத்தி அவங்க என்னென்ன குணங்கள் நம்ம சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப உங்க ராசிப்படி உங்களுடைய நம்பர் என்ன, லக்கணப்படி உங்களோட நம்பர் என்ன தெரிஞ்சுக்கோங்க. லக்கணம், ராசி, நம்பரின் குணம். சிம்ம லக்கணம், சிம்ம ராசி 1, 10, 19, 28. இந்த நம்பர்ல நீங்க சிம்ம லக்கணமா ராசியா இருந்தால் இந்த நம்பர் புறம் பொருந்தும். இந்த நம்பர் நம்ம 1, 10, 19, 28 உங்களுக்கு ஆல்ரெடி 1ல இருந்து 31 நம்பர் வரைக்கும் உங்களுக்கு முதலே தெரிஞ்சிருந்தோம். அதுல போய் நீங்க பலசுல போய் நீங்க அந்த சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுடைய அந்த நம்பர் குணநலங்களை ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அனைவரும் அந்த நம்பர்ல போய் சர்ச் பண்ணுங்க. அடுத்து கடக லக்கணம், கடகராசி 2, 11, 20, 29. இவர்கள் நம்ம ஆல்ரெடி முதலே சொல்லியிருந்தோம் இரட்டை மனம் கொண்டவர் என்று. நீங்க அதுல போய் அந்த நம்பரை தெளிவான விளக்கங்களை தெரிஞ்சுக்கலாம். தனுசு லக்கணம், மீன லக்கணம். தனுசு ராசி, மீன ராசி 3, 12, 21, 30. இவர்கள் அனைவரும் ஒரு சேவ மனப்பான்மை கொண்டவர், இரக்கம் கொண்டவர், தியாக உள்ளம் கொண்டவர், புண்ணியம் ஜெயிக்க பிறந்தவர் எல்லாம் சொல்லியிருக்கோம். நீங்க அதுல போய் உங்க குணநலங்களை தெளிவாக இன்னும் சில விளக்கங்களை தெரிஞ்சுக்கலாம். மிதுன லக்கணம், கன்னி லக்கணம். மிதுன ராசி, கன்னி ராசி 5, 14, 23. இவர் ஒரு ஜாலியான டைப்பு. இருக்கிறவங்க கிட்ட அனுசரித்து விட்டு கொடுத்து போற குணநலங்கள், தெளிவான விளக்கங்களை நம்ம அதுல போய் சர்ச் பண்ணிக்கலாம். ரிஷப லக்கணம், துலாம் லக்கணம். ரிஷப ராசி, துலாம் ராசி. இவர் ஒரு சிக்கனவாதி, கையில உள்ள காசை செலவழிக்கிறதுக்கு மிக மிக யோசனை பண்ணி செலவழிக்கக்கூடிய இந்த ராசிக்காரங்க. 6, 15, 24. ஒரு வாதம் பண்ணக்கூடியவங்க, ஒரு சிக்கனவாதி, ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தி எப்படியாவது காலையும் ஜாதிக்குன்னு நினைப்பாங்க. தான் காரியமே கண்ணா இருந்து நடத்தக்கூடியவங்க. அதுல நம்ம நம்பர்ல நம்ம தெளிவான விளக்கங்களை நீங்க அதில் போய் சர்ச் பண்ணிக்கோங்க. மகர லக்கணம், கும்ப லக்கணம். மகர ராசி, கும்பராசி 8, 17, 26. இவங்க எல்லாமே லைஃப் பிறக்கையில ஒரு குறுகிய குடும்பத்துல பிறந்திருப்பாங்க. வளர வளர ஒரு பிரபலத்தை கொடுக்கும். 30 வயசுக்கு பிறகு ஒரு சேஞ்சிங் இருக்கும். 35 to 38 ஒரு மாற்றம், எதிர்பாராத சம்பவங்கள். 40க்கு பிறகு ஒரு வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி பாதைக்கு அடியெடுத்து வைப்பாங்க. இவங்க எல்லாமே இந்த 8, 17, 26 பூர்வம் நம்மளுடைய குணநலங்களை அதில் தெரிஞ்சுக்கலாம். மேச லக்கணம், விருச்சிக லக்கணம். மேசராசி, விருச்சிக ராசி 9, 18, 27. கோபக்காரங்க, நம்ம முதலே சொல்லியிருக்கோம், தெய்வத்தோட பேசிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கோம். இந்த மனநிலை இந்த நம்ம 9, 18, 27 நீங்க போய் அந்த நம்பரை தெளிவாக சர்ச் பண்ணிக்கிட்டுனா எளிமையாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சில இதுல நம்ம நிறைய பேர் எனக்கு ராசி மட்டும்தான் தெரியுங்கிறவங்க பூமியில நிறைய இருக்காங்க. ஏன்னா எங்க போனாலும் கோயிலுக்கு அர்ச்சனை பண்றது அந்த ராசியை நம்பரை எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா லக்கணம் நிறைய பேர் தெரியாது. ராசி இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு தனுசு ராசி மட்டும் தெரியும்னா 3, 12, 21, 30 இந்த நம்பர் மட்டும்தான் உங்களுக்கு குணங்கள்ல பொருந்தும். மீதி உள்ள குணம் அதாவது மீதி உள்ள குணம் எனக்கு தெரியல, லக்கணப்படி தெரியலன்னா 50% தான் உங்களுக்கு இது குணநலங்களை புரிஞ்சுக்கிற முடியும். இதே இது நமக்கு சிம்ம லக்கணமா இருந்து மகர ராசியா இருந்தால் 1, 10, 19, 28 பொருந்தும். 8, 17, 26 இதுவும் பொருந்தும். இந்த கான்செப்ட் வர உங்களுக்கு எளிமையான நம்பர் ரீதியா நம்ம ராசிப்படி என்ன, லக்கணப்படி என்ன, இது ஒரு புதுமையான ஒரு விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரையில் எந்த ப்ரோக்ராம்ல நான் இதை பார்க்காத ஒரு விஷயம்தான். உங்கள் அனைவருக்கும் இது பிடிக்கும் என்று நம்புகிறேன். அதுபோக ஒரு சில விளக்கம் இருக்கு. ராகு கேதுக்கு மட்டும் இதுல வீடு கிடையாது. 4, 13, 22, 31 ராகு கேதுக்கு இந்த ஜாதக கட்டத்துல இடம் கிடையாது. கேது கிரகத்துக்கு 7, 16, 21 இது எல்லாமே நம்மளுடைய டேட்டா பர்த்தில் தான் போய் பார்க்க முடியும். இந்த ராசி லக்கணம் உள்ளவங்களுக்கு
இவங்களுக்கு ஜாதகத்துல இது எந்த வீட்டுல இருக்கோ ராகு கேது அந்த வீடு சொந்தம் கொண்டாடிக்கிடும். ஆகையால இந்த நம்பர் வந்து நியூமராலஜி நம்பர் படி உள்ள விஷயங்கள்ல அவங்களுக்கு டேட்டா பர்த்ல தான் பார்க்க முடியும், சப்த வழியில பார்க்க முடியும். இதுல மட்டும் அவங்களுக்கு இடம் கிடையாது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம், சுபமங்கலம். வினை தீர்க்கும் நாயகனே, வினை தீர்க்கும் நாயகனே.